இந்த சண்டே இந்த சிக்கன் லிவர் ஃப்ரை செஞ்சு கொடுத்து பாருங்க. அப்புறம் வீட்ல அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் லிவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த வத்தல் அண்ட் கொஞ்சமாக கருகப்பில். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கும்னு 1/2 டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துட்டேன். அப்படி இல்லைன்னா அரை சைஸ் இஞ்சி, 6 பல் பூண்டு சேர்த்து நல்லா தண்ணி ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 காய்ந்த வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் நல்லா டெம்பர் ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வணங்கினா போதும். நான் 400 கிராம்ஸ் கிட்ட சிக்கன் லிவர் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் லிவர் வெங்காயத்தோட லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. அந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கன் லிவரோடு சேர்த்து நல்லா குக் ஆகணும். அப்போ தான் சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும். அண்ட் இந்த ரெசிபிக்கு நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். பிகாஸ் சிக்கன் லிவர்லேருந்தே தண்ணி விடும். அதுவே சிக்கன் லிவர் குக் ஆகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். சிக்கன் லிவர் நல்லா குக் ஆகி மேலே இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷ் பண்ணிட்டு 2 பச்சை மிளகு கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் லிவர் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்ன லைக் கொடுங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.